இது தாங்க பச்சை கற்பூரம். இந்த மாதிரி பச்சை கற்பூரம் எப்பவும் வீட்டில் வாங்கி ஒரு காற்று போகாத டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க பச்சை கற்பூரம், நல்லா பட்டையாக இருக்கும். இது வந்து சாதாரண கற்பூரம். சாதாரண கற்பூரம். இதை விட நம்ம இந்த பச்சை கற்பூரம் தான் வீட்டில் பூஜைக்கு, அப்புறமா வந்து வீடு துடைக்கிறோம் இல்லையா, அதில் கூட இந்த பச்சை கற்பூரத்தை அந்த தண்ணியில் நுணுக்கி போட்டு பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அப்புறம் வாசக்காலுக்கு குங்குமஞ்சள் வைக்கும் பொழுது, சாமி படத்துக்கு குங்குமஞ்சள் வைக்கும் பொழுது இதை அதில் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் விளக்கு ஏற்றுவோம் பாருங்கள், எண்ணெய் ஊற்றி அந்த தீபத்துலேயும் இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுடுங்க, வாசனையாக இருக்கும். அப்புறம் தீர்த்தம் ரெடி பண்ணும்பொழுது அதுலேயும் நீங்கள் இதை போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க போதும். இது வந்து சாப்பிட்றதுக்குன்னு வேறு இருக்குது, இது வந்து பூஜைக்குன்னு நான் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மொத்தத்தில் இந்த வாசனை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணுங்க.